முதலில் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தானும் பங்கு வகிக்க மாட்டாள் என்கின்ற பொய்யை நானோ என்னுடைய அணி நண்பர் அண்ணன் தயாளதாசன் அவர்களோ சொல்ல மாட்டோம். ஆனால் எப்படி ஒரு கணம் தாய் உயர்ந்து நிற்கிறாள் என்பதனை ஆணித்தரமாக சொல்வதற்கு மட்டும்தான் நான் விரும்புகிறேன். நான் சில விடயங்களை கொள்கை ரீதியிலே எடுத்துரைக்க அண்ணன் தயாளதாசன் அவர்கள் யதார்த்தபூர்வமாக வாதத்தை நெறிப்படுத்தி செல்வார் என்பதனை முதலிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடயத்திற்கு வருகிறேன். கருவிலே திருவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சிறப்பு. இதனால் தான் நான் சிறுவர் பாடலிலே எழுதுகின்றேன். கருவில் திருவை கொண்டேனாம் கழிப்பாய் வாழ்வில் உயர்ந்திடவே உருவில் உவப்பில் கடவுள் என உண்மை தெய்வம் அவளன்றோ என்று தாயை பற்றி எழுதுகிறது. கருவிலே திருவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிறப்பு எங்களுக்கு இருக்கிறது. அபிமன்யு சக்கர வியூகத்தை எப்படி கற்றான் தெரியுமா? அர்ஜுனனும் சுபத்திரையும் கற்பத்திலே அபிமன்யு இருக்கிற பொழுது சக்கர வியூகம் பற்றி கதைத்ததை வைத்துக் கொண்டு அபிமன்யு சக்கர வியூகத்தை பெற்றுக் கொண்டான் என்றால் தாயினுடைய கருவிலே வருகிறது பிள்ளையினுடைய எழுச்சி. அந்த பிள்ளையினுடைய எழுச்சி தான் ஆண்மகனாக வந்த பின்னும் அவனை தலை நிமிர்ந்தும் உயர்ந்து நிற்கவும் வழிகாட்டும் என்பதிலே அணுவளவு கூட சந்தேகமில்லை. அடுத்தது, இந்த பிள்ளைகள் விடயத்தை இழுத்தெடுக்கிற காலம் இருக்கிறது. 1.5 வயதிலே இருந்து பல்வேறு விடயங்களை அவதானிக்க தொடங்குவார்கள். இதனால் தான் சொல்லுவார்கள், வீட்டிலே பெற்றவர்கள் பெரியவர்கள் சண்டை போட்டால் கூட பிள்ளைகள் அப்படியே பிடித்து விடுவார்கள். 1.5 வயதிலிருந்து அவர்கள் அவதானிக்கிற சக்தி மிக உயர்வாக இருக்கிறது. எனவே ஒரு தாய் இந்த பிள்ளை இந்த செல்லறையிலே சொல்ல வேண்டும், உலகத்திற்கு உகந்தவனாக வர வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அந்த சிந்தனையும் செயல்படுகவும் தான் அவன் ஆண்மகனாக நிமிர்ந்திருக்கிறதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்றைய வள்ளி பெரிய வள்ளியானது தெரியுமா? கல்வாரியிலே மனித குல மேம்பாட்டிற்காக தியாகத்தை செய்து அன்பின் வடிவமாக இயேசுபிரான் இருந்தாரே, அதனால் தான் இன்றைய வள்ளி பெரிய வள்ளியானது. இல்லை என்றால் சாதாரணமான வள்ளியாகவே இருந்திருக்கும். அதே போலத்தான் தாயொருத்தி உயர்வாக இருக்கிறாள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய தியாகம். அதற்கு நிகராக இன்னொருவரை ஈடுகாட்ட முடியாது. அதனால் தான் ஒரு கவிஞன் பாடினார், உலகத்தில் தியாகத்திற்கு ஒருத்தி என்றால் உண்மையிலே தாய் என்ற தெய்வம் தானே என்றார். தாய்க்கு நிகராக சமானமாக அன்பிலே தியாகத்திலே இன்னொருவரை சொல்ல முடியாது. அந்த தியாக உணர்வுதான் ஆண்மகனுடைய பெருமைக்கும் காரணமாக அமைகிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் இல்வாழ்க்கையின் செல்நறிகின்ற அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார் வள்ளுவர். இல்வாழ்க்கையினுடைய பண்பாக அன்பையும் பயனாக அறத்தையும் கொண்டாடியவர்கள் நாங்கள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தன் பிள்ளைக்கு அன்பையும் அறத்தையும் கட்டிக் கொடுக்கவில்லை என்றால் இல்வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் அடிந்து போகுமாக இருந்தால் ஒரு ஆண்மகன் என்று சொல்வதற்கு அர்த்தமற்றவனாகி விடுகிறார். ஆகவே ஒருவன் ஆண்மகன் என்ற அந்தஸ்தை பெற வேண்டுமாக இருந்தால் அடிப்படையில் அன்பும் அறனும் நிறைந்திருக்க வேண்டும். அதை கட்டி கொடுக்கிற, அதை ஊட்டுகிற, பாலோடு பாற்றுகிற, உணர்வோடு கலக்கிற உயர்ந்த சிந்தனையை கொடுப்பவள் தாயாக இருப்பதனால் ஆணின் பெருமைக்கு தாரத்தை விட தாயினுடைய வகைபங்கு அதிகம் என்பதனை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையும் துறந்த இளங்கோவடிகளால் தமிழை துறக்க முடியவில்லை. அதனால் தான் சிலம்பை அழித் தந்தார். அதே போலத்தான் பட்டினத்தடியார் எல்லாரையும் துறந்தார், தாயை துறக்க முடியவில்லை. அரிசிதான் நாடுவே நாட்டால் உனக்கு என்று கதறினாரே, எப்பிறப்பில் காண்பேன் என்று புலப்பினாரே, அத்தனையும் துறந்த பட்டினத்தடிகளால் தாயை மட்டும் துறக்க முடியவில்லை என்றார். அந்த தாய் அந்த மகனுக்கு ஊட்டிய உணர்வே அந்த வீழ்ச்சித்தான், அந்த செல்லறிதான் காரணம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நம் கொப்பாட்டன் புறநாற்றிலே சொன்னார், இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே. இன்று புறந்தறுதல் இந்த உலகத்திற்கு ஏற்றவனாக, உலகத்தை பேணக்கூடியவனாக ஒரு பிள்ளையை தருகிற பொறுப்பு தாய்க்குத்தான் இருக்கிறது. அது மட்டுமா, ஈன்ற பொழுதில் தன் பெருகுவதற்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றான் வள்ளுவர். கொப்பாட்டன் சும்மா விட்டு வைப்பாரா?
தன்னுடைய பிள்ளை பிறந்த பொழுது அடைகின்ற இன்பத்தை விட எத்தனையோ பெரிய இன்பத்தினை அந்த பிள்ளை சான்றோன் என கேட்கிற பொழுது தாய் அடைந்து கொள்கிறாள் என்றால், இந்த உலகத்திலே அவன் பெரிய ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்ற கனவினை கொண்டு வந்து ஒரு ஆண்மகன் என்றென்றும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை பாற்றுகிற பெரிய சக்தி தாய்க்கு மட்டும்தான் இருக்கிறது. இதனாலேதான் நம் பெரிய அபிமானிகள் சபையாளர்கள் கூட தாயினும் நல்ல தலைவர் என்று இறைவனை வேண்டினார்கள். அவர்களுக்கு வழியறியவில்லை. தாயினுடைய கருணை, அன்பு, தியாகம் அத்தனையும் ஆண்டவனிடத்திலே பார்க்கிற பொழுது கூட தாயினும் நல்ல தலைவர் என்றார்கள். எனவே அத்தனை சக்திகளையும் தனக்கு கொண்டு தன்னுடைய உணர்வின் வீச்சாக போக்காக ஆண்மகனை உருவாக்கி சாதனை காட்டி இருக்கிற தாயினுடைய மகிழ்வங்கே தாரத்தை காட்டில் உயர்வானது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ்.